அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலேயே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரைய கோலாய நித்திய மங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். இவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், கலாச்சார மாற்றம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த அம்மன் கோவில் திருவிழா அதுக்கு முன்னே பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பஜனை பாடிக்கிட்டு சாமி வரும், முன்னாடி பஜனை பாடிக்கிட்டு போவாங்க. இது மேளம், கல்யாணத்துலாம் மேளம் தட்டுவாங்க இல்லையா, நாதஸ்வரம் மேளம், இதுதான் தட்டிட்டு மேள கச்சேரி போகும் முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பம்பை கொடுக்க வந்தது. பம்பை கொடுக்க வந்ததுக்கப்புறம் அந்த மேளத்தை எடுத்து ஓரம் கட்டாங்க. பம்பை கொடுக்க தான் சாமிக்கு முன்னாடி மேளம் தட்டிக்கிட்டு அவங்க ஒரு கலை கற்றுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி சிலம்பம் பண்ணிக்கிட்டு வருவாங்க சாமிக்கு முன்னாடி ஊர்வலம் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு, பெரிய பெரிய ட்ரம்ஸு 2, அப்புறம் அந்த சைடில் தட்டுறாங்களா, அந்த மேலே பேர் என்னன்னு தெரில, அது ஒரு 2, அப்புறம் வயிற்றில் கட்டிக்கிட்டு தட்டுறாங்க, அது ஒரு 4, ஒரு சின்னதாக ஒரு டப்பாமா இருக்குது, டும் 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 அடிக்கிறாங்க, அது 1. இது சின்ன பசங்க, யாரும் சரக்குலாம் எதுவும் போடல, எல்லாம் பேச்சில் சின்ன வயசு பசங்க போட்டுக்கிட்டு டம்மு 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 டம்முன்னு அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு வராங்க. இது உண்மையிலேயே இது தேவையான்னு தெரில எனக்கு. ஏன்னா பம்பை கொடுக்க வந்தப்போ அப்படி தான் நினச்சாங்க. இது மேளத்தை தூக்கி சாப்பிட்டுச்சு, அந்த இதுவே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு மேளன்றது கல்யாணத்தில் வாசிக்கிறாங்க, முக்கியமான ஏதாவது கோயிலில், பெருமாள் கோயிலில் வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் நான் அதை பார்க்கல. இப்போ அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு முன்னாடி ஊரில் வரும்போது அவங்க தான் தட்டிட்டு மேளம் வாசிக்கிட்டு அந்த ஹார்மோனியம் பெட்டி, அதுக்கப்புறம் அந்த நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிச்சுட்டு வருவாங்க முன்னாடி. இப்போ அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பம்பை கொடுக்க தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். பம்பை கொடுக்க இப்போ பம்பை கொடுக்க வேலை இல்லாமல் போயிட்டுன்னு நினைக்கிறேன். இவங்க பசங்க மொத்தம் இங்கே தான் இருக்குது, எல்லாம் ஆட்டம் போடுதுங்க. இது உண்மையிலே தேவையா எனக்கு தெரியல. இது நீங்கள் யாராவது உங்கள் ஊர் பக்கம், எனக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலை மாவட்டம் இந்த பக்கம்லாம் இதுதான் பண்ணுறாங்க. உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி ஏதாவது இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்களா? சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பசங்க டம்பா குத்து ஆட்டம் ஆடிக்கின்னு ஜாலியாக பசங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. டம்மா டிம்மு எகிரி குச்சின்னு ஆடுதுங்க. இது என்ன கலாச்சாரம் எனக்கு தெரியல. ஒரு சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாலியாக ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இது எனக்கு புரியல, எனக்கு தெரியல. இது உண்மையிலே இந்த மாற்றம் தேவையா? உங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.